எந்த விதமான சர்வீஸ் பண்ணுற இருந்தாலும் நமக்கு கட்டாயம் மல்டிமீட்டர் தேவைப்படும். ஸோ அந்த மல்டிமீட்டரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கமெண்ட் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. வாங்க இந்த வீடியோவில் மல்டிமீட்டர் எப்படி ஒர்க் ஆகுது என்னங்கிறத நம்ம வீடியோவில் பார்ப்போம். இந்த மல்டிமீட்டர் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து அனலாக் டைப் மல்டிமீட்டரு. ஸோ இந்த மல்டிமீட்டரில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. பிளாக் கலர் ஒயர், நெகட்டிவ் டெர்மினல் வந்து பிளாக் கலர் ப்ராப் யூஸ் பண்ணுறோம். பாசிட்டிவ் டெர்மினல் வந்து ரெட் கலர் ப்ராப் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மல்டிமீட்டரில் ஏசி வோல்டேஜுங்கிறது உங்களுக்கு வந்து 1000, 250, 50 ஸோ அந்த மாதிரி வோல்டேஜ் இருக்கும். இது வந்து நம்ம வீட் லைன் யூஸ் பண்ணக்கூடிய சிங்கிள் பேஸு, கம்பெனியில் இருக்க 3 பேஸு அந்த மாதிரி நம்ம ஏதாவது நம்ம டெஸ்ட் செக் பண்ணணும் அப்படின்னா ஏசி வோல்டேஜ் செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து டிசி வோல்டேஜ் சொல்லுவோம். இது வந்து நம்ம பேட்டரியில் அவுட்புட் டிசியில் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த மாதிரி எதாவது இருக்கிறதுல டிசி வோல்டேஜ் உங்கள் 250, 1000, 250, 50 அந்த மாதிரி நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இது வந்து கண்டினியூட்டி, நமக்கு ஏதோ ஒயர் கட் ஆகிடுச்சு நம்ம ஏதாவது செக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டினியூட்டி போட்டு நம்ம செக் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் பேஸ் 230 வோல்ட் நம்ம செக் பண்ண போகிறோம். பாருங்கள், வோல்டேஜ் காட்டுது. அப் டு 240 வரைக்கும் வந்துட்டு இருக்கு வோல்டேஜ். 3 பேஸ் செக் பண்ணும்போது நம்ம வந்து 1000ல் போட்டாச்சு, 1000 ஏசி வோல்ட் போட்டாச்சு. நமக்கு 3 பேஸ் லைன் வந்து காட்டிட்டு இருக்கு. இப்போ நம்ம செக் பண்ண மாதிரி எலக்ட்ரானிக் காம்பவுண்ட்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயோடு, ரெசிஸ்டரு, பிரிட்ஜு, கெப்பாசிட்டர் அது எல்லாமே இந்த மல்டிமீட்டரில் வேல்யூவை நம்ம ஈஸியாக செக் பண்ணி நம்ம ஒரிஜினாலிட்டி செக் பண்ணி பார்த்துக்கலாம்.